ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான சீர்வரிசை தட்டு. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழரோட பண்பாடு என்னன்னா எல்லா இடத்துலயும் நம்ம ஃபங்க்ஷனுக்கு சீர்வரிசை தட்டு எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான் இல்லையா? அது வந்து ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அது போக வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலும் நம்ம கிட்ட தாராளமா வாங்கலாம் இல்லையா சார்? எத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன பண்றீங்க சார்? டெக்கரேஷன் எல்லாமே A to Z. நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ யூனிக்கா வந்து உங்க மாப்பிள்ளை பொண்ணு அழைப்புல இருந்து எல்லாமே, அதாவது இப்படிதான் இருக்கணும், ஒரு சீர்வரிசை தட்டுனா இப்படிதான் கொண்டு போகணும், இப்படிதான் எடுத்துட்டு போகணும், இப்படிதான் போயிட்டு ப்ரொவைட் பண்ணணும், இப்படிதான் கொண்டு டிஸ்பிளே பண்ணணும், இப்படி எல்லாமே பார்த்து 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 உங்களை யூனிக்கா உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை நாங்கள் வச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்களும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000 ஃபங்க்ஷனுக்கு மேல தாண்டி பண்ணி போயிட்டு இருக்கோம். அதுவே எங்களோட சக்சஸுக்கான ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. லோ பட்ஜெட் இருக்குங்க, ஹை பட்ஜெட் வேணும் அப்படின்னாலும் இருக்கு. இல்ல எனக்கு ரொம்ப என்னால ரெண்டட் தான் பண்ண முடியும்னா ரெண்டடும் பண்ணி கொடுக்குறீங்க. எல்லாமே ரெண்டட் கிடைக்கும், விலைக்கு கிடைக்கும். ஃபுல் ஃபங்க்ஷனுக்கும் நாங்களே வந்து பண்ணி தருவோம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் ஒரே இடத்துல வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் நம்ம கிட்ட என்னென்ன ரேட்ல இருந்து இருக்கு? ஸ்டார்டிங் வந்து 30 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் இருக்கு ஒரு பிளேட். அதுக்கு மேலயும் இருக்கு இல்லையா? அதுக்கு மேலயும் நம்ம பண்ணலாம். பண்ணிட்டே கிராண்டா என்ன வேணும் அப்படின்னா நிறைய பண்ணலாம். ஓகே, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கல்யாணம், காது குத்து, என்னென்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு வந்து குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு பிறந்ததுல இருந்து காது குத்து, கல்யாணம், வளகாப்பு, சீமந்தி எல்லாத்துக்குமே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ப்ராடக்ட் வச்சிருக்கோம். சார், இப்போ நம்ம வந்து கோயம்புத்தூரா இருக்கவங்க டைரக்டா வந்து நீங்க பார்த்தே எடுத்துட்டு போய்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வெளியூரா இருக்காங்க, இந்த மாதிரி தீம் வேணும் அந்த மாதிரி தீம் வேணும்னு சொல்லிட்டா நீங்க அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எந்த ஊர்ல வேணாலும் நாம போய் நேரடியா போய் அங்கேயே போய் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி வந்து நீங்க வந்து அந்த ஊர்ல தான் இருக்கீங்க அப்படின்னா எங்களோட வீடியோ கால், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நீங்க சாட்டிங், இதுல எதுல வேணும் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்கனாலும் அதுக்கான எங்களுக்கு எல்லா சர்வீஸுக்கும் நாங்க ஆள் வச்சிருக்கோம். நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்கணும்னா வாங்கிக்கலாம். நீங்க தாராளமா கண்டிப்பா நீங்க சேஃபா வந்து உங்க இடத்துக்கு கண்டிப்பா உங்க பொருள் வந்து சேர்ந்துரும். அதுக்கு நாங்க கேரண்டி. ஒரு பட்ஜெட், இவ்வளவு பட்ஜெட் தாங்க சார் எனக்கு அப்படின்னா அதுக்குள்ள பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா அந்த பட்ஜெட்டுக்கான ஐடியாஸ் நம்ம கொடுப்போம். இந்த பட்ஜெட்ல என்ன விஷயம் இருக்குதோ அந்த பட்ஜெட்ல என்ன விஷயம் இருக்குன்னு ஐடியா கொடுப்போம். அதுல கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த பட்ஜெட்ல அவங்களே வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் எல்லாமே பார்க்கலாங்க. கண்டிப்பா இது நம்மளோட நாட்டோட பாரம்பரியம் நிறைய வந்து மிஸ் ஆயிட்டே இருக்கு. இந்த மாதிரி நீங்க சீர்வரிசை தட்டுலாம் வைக்கிறதுனால முடியுமா இன்னும் நம்மளோட தமிழர் பண்பாடு வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும் இல்லையா சார்? நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து இன்னும் தெரியும், குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா இல்லைங்களா? அது வந்து சொந்த பந்தம்னா என்ன வந்து இன்னைக்கு டெக்னாலஜி வந்து சொந்த பந்தம், ஒண்ணு கூடுறது, இன்னைக்கு வந்து நம்ம சமைச்சு போடுறது, ஆக்கி போடுறது, மாதிரி நிறைய கல்ச்சர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஒரு 7 தட்டு வைக்கணும், 10 தட்டு வைக்கணும், நம்ம இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம சொந்த பந்தத்தை இணைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த சீர்வரிசை தட்டு. அது இல்லாம வந்து என்னன்னா ஒரு நம்ம ரொம்ப நாள் ஒருத்தட்ட பேசாம கூட இருப்போம். அவங்களெல்லாம் வந்து இது வச்சுதான் ஆகணும், நமக்கு ஏற்கனவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே இதுல ஒரு பெரிய கனெக்டிங் பாண்ட். அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் பேசாம இருக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு சொந்த பந்தம் ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த மாதிரி சீர்வரிசை தட்டுல வந்து அமையுது அப்படின்னு சொன்னா உனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மையும் கூட. ஆனா நீங்க இப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம், நிறைய போலாங்க. அதனால இப்ப நம்ம வந்து தை மாசம் பிறந்தாச்சுனாலே வந்து நம்ம வீட்டுல வந்து சுபகாரியங்கள்லாம் வந்து நடக்க ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா தை, மாசி, பங்குனி, இந்த மாதிரி 4 மாசமே நம்ம வந்து முகூர்த்தமான மாசம் தான். இந்த மாசத்துல இருந்தே நமக்கு வீட்டுல வந்து ஒரு சுபகாரியங்கள் நடந்தாலே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேடுறது வந்து சீர்வரிசை தட்டை தான் தேடுவோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து வெறுங்கையோட போகக்கூடிய பழக்கம் நம்ம தமிழக பண்பாட்டுல எங்கேயுமே கிடையாது. அதனால அந்த சீர்வரிசை தட்டை வந்து நம்ம வந்து எந்த மாதிரிலாம் கொண்டு போக முடியும், ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கொண்டு போய் நம்ம அவங்க வீட்டுக்கு நம்ம எப்படி போறது, ஒரு தாய்மாமன் சீர்னா எப்படி செய்யறதுன்னு இப்ப நம்ம அதை பத்தி தான் இந்த கடையில நம்ம இதை பத்தி சொல்ல போறோம். இப்ப இந்த சீர்வரிசை தட்டே கையில தான் நம்மகிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்துக்குமே வெள்ளித்தட்டு வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த வெள்ளித்தட்டுக்கு பதிலா இப்ப வந்திருக்க ஜெர்மன் சில்வர்ல பாத்தீங்கன்னா வெள்ளித்தட்டுக்கு ஈக்குவலாவே எல்லா ஜெர்மன் சில்வர் தட்டும் நம்ம கடையில ஷாப் வச்சிருக்கோம். இதுக்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து ரித்திக் ரிஷான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல கிராஸ் கட் ரோடு 11th ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சித்ரா ஏர்போர்ட்ல இருந்து தள்ளி அடுத்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா கோல்ட்வின்ஸ், அந்த இதுல ஒரு பெரிய ஷாப் வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஷாப்போட விசிட் எடுக்கிறதுக்கு தான் இவங்களாம் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஷாப்பை பத்தி நம்மளே சொன்னா தானே அவங்களுக்குலாம் ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அதனால நம்ம ஷாப் பத்தி அவங்க கேட்கறத விட நம்மளே நம்ம ஷாப் பத்தி சொல்லிடலாம்னு சொல்லி இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சீர்வரிசை தட்டு பாத்தீங்கன்னா இப்போ பேசிக்கா வந்து இப்போ
ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம அப்பர் கிளாஸ் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த சீர்வரிசை தட்டு பண்ண முடியுமோ அவ்வளவு திட்டுமே நமக்கு வெரைட்டிஸ் இருக்குது. சாதாரண ஒரு 30 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு தட்டு 5000 ரூபாய்க்கு கூட நம்ம பண்ணனா கூட பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கோம். இப்போ ஒரு கலெக்ஷன் மட்டும் இல்லை, இப்போ ஒரு சீர்வரிசை தட்டுக்கு தேவையான எல்லா டெக்கரேஷன் மெட்டீரியல் நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்டுக்கான வந்து அரேஞ்ச்மெண்ட் இது எல்லாமே நம்மளே வந்து நம்ம கடையிலே எல்லாமே வச்சிருக்கோம். அது இல்லை எங்களுக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷனை நாங்களே வந்து செலிப்ரேட் பண்ணணும், நாங்களே டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து இங்க வந்து எல்லாமே பர்ச்சேஸா கூட நீங்க எல்லாருமே வந்து பண்ணிக்கலாம். சரி, இதையும் மீறி வந்து இல்ல சார் இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் தட்டுலாம் வந்து நாங்கெல்லாம் வைக்க வேண்டியிருக்குது, ஆனா பாத்தீங்கன்னா எங்களோட காஸ்ட் வைஸ் எவ்வளவு கொடுத்து பண்ண முடியுமா அப்படின்னா இது எல்லாமே நாங்க 2 அடுக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒவ்வொரு கான்செப்ட் தீமாவை வந்து 2 அடுக்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதையுமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்க ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதுல என்னென்ன தேவைகளோ அதை வந்து 2 அடுக்கு கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நான் அவங்களோட சுமையை குறைக்கிறதுக்கு அவங்களோட செலவினத்தை கம்மி பண்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து நீங்க சாதாரண ஒரு 50 ரூபாய்க்கு டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு தட்டை வந்து 5000 ரூபாய்க்கு டெக்கரேஷன் பண்ணலாம். அவ்வளவு டெக்கரேஷன் மெட்டீரியல் நம்மளே வச்சிருக்கோம். அது இல்லாம நீங்க வந்து இப்ப இல்ல இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியல, நாம வந்து எங்களோட ஸ்பாட்டுக்கே வந்து நீங்க வந்து எனக்கு பண்ணி கொடுக்கணும், கொஞ்சம் கிராண்டா பண்ணணும், ஃபங்க்ஷன்ங்கிறது இந்த இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடியது ஒரே ஒரு நாள் நடக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு மெமரிஃபுல்லா இருக்கணும், ஒரு நம்ம லைஃபுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இப்ப என்ன பண்றாங்கன்னா எங்கள்கிட்ட ஒட்டு மொத்தமா வந்து ஒரு 21 தட்டோ 31 தட்டோ 51 தட்டோ 101 தட்டோ அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் பேக்கேஜா நம்மகிட்டே கொடுத்துட்டு போயிருவாங்க. அப்ப ஆன் த ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு வந்து இப்ப டைம் வந்து ஒரு 8 மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம வந்து அங்க 7:30 மணிக்கு உங்களோட சீர்வரிசை தட்டு வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு அரண்மனையில ஒரு சீர் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நாங்களே வந்து ஃபுல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துருவோம். அதுல வந்து நம்ம எப்படி எல்லாம் பண்ணுவோம்னா இப்ப கீழே நம்ம இந்த மாதிரி கிளாத் இந்த மாதிரி அதுக்குன்னு ஸ்டாண்டு இந்த மாதிரி டாய்ஸ் இதெல்லாமே வச்சிருக்கோம். இதே மாதிரி உங்க ஸ்பாட்ல வந்து நம்ம இதெல்லாம் ஃபுல்லாவே விரிச்சு இதெல்லாம் வந்து சைட்ல வந்து ஒரிஜினல் ஃபிளவர்ஸ்லேயே வந்து நம்ம பார்டர் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வைக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் இன்னும் வேற லெவல்ல இருக்கும். இப்ப ஃபங்க்ஷனை எதிர்பார்த்து வரவங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்களே வந்து என்ன நினைப்பாங்கன்னா இன்னைக்கு இங்க போனா என்ன புதுசா இருக்காது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி நம்ம ஒரு செய்முறைங்கிறது நம்மளோட கலாச்சாரத்துல ஒண்டி போன ஒரு விஷயத்தான். அந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம புதுசா என்ன பண்றோம், புதுசா என்ன செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சீரியஸ் தட்டு ஒரு பேக்கேஜை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அது வந்து தாய்மாமன் சீரா இருக்கட்டும்னா ஒரு 10 வருஷம் 50 வருஷம் கழிச்சு கூட எங்க மாமா அன்னைக்கே வந்து சீர் இப்படி எல்லாம் பண்ணாங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதால இது மாதிரி வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அன்னைக்கு வேலை எல்லாம் அவங்க வீட்டுல இருக்கவங்கள வர்றவங்கள கவனிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் அந்த நேரத்தை பத்தாதனால அவங்கள தயார் பண்றதுக்கும் இன்னைக்கு மேக்கப் பண்றதுக்குமே அவங்களுக்கு நேரம் போதாத காரணத்தினால நம்மகிட்ட பேக்கேஜை கொடுக்குற கஸ்டமர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அப்படி கஸ்டமர் வந்து நம்ம வந்து இவங்க கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க கடை, ஆனா நம்ம சென்னையில் இருக்கோம், இல்லைன்னா திருவள்ளூர்ல இருக்கோம், இல்ல காஞ்சிபுரத்துல இருக்கிறோம், இல்ல நாகர்கோயில்ல இருக்கோம், கன்னியாகுமரியில் இருக்கோம், அப்படிலாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா ஸ்பாட்லயுமே நம்ம வந்து ஃபுல் ப்ரொவைட் பண்ணி நம்ம எல்லாமே இதை வச்சிருக்கோம். உங்களோட ஸ்பாட்டுக்கே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எங்களால் தர முடியும். இது ஒன்லி மெமரிஃபுல்லா கூட இருக்கும். இப்ப ஒவ்வொருத்தர் வந்து தாய்மாமா வந்து வெளிநாட்டுல கூட இருப்பாங்க, ஆனா எங்களோட ஷாப்பை பார்த்துட்டு சார் எங்க சார்பா நீங்க போய் பண்ணிருங்க சார், நாங்கிறது வீடியோ காலில் கூட கான்ஃபரன்ஸ் பண்றோம்னு சொல்ல கூட இப்ப நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சர்வீஸ் தானே முக்கியம். அதனால அந்த சர்வீஸ் வந்து ஒன்லி ஃபார் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீர்வரிசை தட்டுக்கான ஒரு சர்வீஸா மட்டுமே நம்ம வச்சிருக்கோம். இப்ப நான் அந்த வீடியோல உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரியுற அளவுக்கு எல்லாமே நான் தெளிவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி நினைக்கிறவங்க வந்து இப்ப என்னன்னா இன்னைக்கு நம்ம காஸ்டியூம் நம்ம இன்னைக்கு இப்ப ட்ரெஸ் எல்லாம் போடுறவங்க வந்து நம்ம வேற லெவல்ல நம்மளே கல்யாணம் பண்ண மாதிரி தான் போறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இப்ப அந்த சீர்வரிசை தட்டு நம்ம கையில இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கணும், நம்ம எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம அந்த சீர்வரிசை தட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறது, அங்க போய் நம்ம எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே நாங்களே பாத்துக்கோம். இப்ப உங்க கையில இப்படி எடுத்து கொடுத்தா நீங்க வந்து அந்த சீர்வரிசை தட்டு எடுத்துட்டு போகும்போது எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே பார்க்கும்போது அதோட ஃபீல் உங்களுக்கே புரியும். அப்ப நம்ம ஃபங்க்ஷன் வந்து நம்ம எவ்வளவு செலிப்ரேட்டா இருக்கோம், நமக்கு ஒரு செய்முறை செய்யும்போது நம்ம திருப்தியா செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட இருக்கும். அப்போ நம்ம எந்த குறைய வைக்கலப்பா, எல்லாரும் வந்து வர்றவங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். இதுல முன்ன பின்ன வந்து பாத்தீங்கன்னா பெரிய காஸ்ட் வைஸோ நீங்க தனிப்பட்ட முறையில பண்ணும்போது இந்த பெரிய காஸ்ட் வைஸோ இது மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. இந்த காஸ்ட் வைஸ் அப்படின்னா நீங்க பண்ணா எவ்வளவு மேட்சிங் ஆகுமோ அதோட மேட்சிங்ல தான் எங்களோட சர்வீஸுமே இருக்கும். எங்களோட சர்வீஸ் காஸ்ட்டும் இது வந்து எக்ஸ்ட்ரா மேல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து உங்க ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு உங்க ஃபங்க்ஷனுக்கு ஒரு 200-300 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து எங்களோட இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு செலிப்ரேட்டிங் இதா இருக்குனால நாங்க இன்னுமே அதுக்கு ஒரு எஃபெக்ட் எடுத்து தான் பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அது டே 1ல இருந்தே வந்து அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்கலாம், எந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த மாதிரி சர்வீஸ் எங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து நாங்களே எங்களை போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்களுக்கு நிறைய பேர் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கூட நம்ம சார் நெப்போலியன் சார் ஃபங்க்ஷன் கூட பயங்கர கிராண்டா நடந்துருச்சு. அந்த ஃபங்க்ஷனை கூட நம்ம தான் பண்ணியிருந்தோம்.
அவங்களுமே வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் எங்களை வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி சோசியல் மீடியாங்கிறது இன்னைக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு தேவைப்படுதுங்கிறது நம்ம அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால வந்து இதெல்லாம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் பேசுறது போடுறது இது எல்லாமே வந்து நீங்க யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு கண்டிப்பா எங்களோட இது பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா நீங்க உங்களோட ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து இப்போ இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோம்னு கூட நினைக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சீர்வரிசை தட்டுங்கிறது நீங்க வந்து சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம இன்னைக்கு ஒரு மண்டபத்துல 1000 பேர் கூடி இருந்தாலும் நம்ம நெருங்கிய சொந்தத்தை மட்டும் தான் அந்த சீர்வரிசை தட்டு கையில கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த சீர்வரிசை தட்டு எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரும்போது நம்ம இருக்கிற 1000 பேருக்குமே தெரியும் இவங்க எல்லாம் வந்து இவங்க தான் சொந்தக்காரங்க, எங்களோட நெருங்கிய உறவினர்களுங்கிறது எல்லாமே தெரியும். அப்ப நம்ம அந்த ஒரு இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஒரு நெருக்கத்தை, அதாவது உறவுகளை ஒண்ணு சேர்க்கக்கூடியது ஒரு இந்த சீர்வரிசை தட்டை நம்ம இன்னும் காலகாலத்துக்கு நம்ம எப்படி எல்லாம் செய்ய போறோம், இன்னைக்கு ஒரு டெக்னாலஜிக்கு டெக்னிக்கலுக்கு எவ்வளவு அழகா பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறதா நம்ம இது இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இதே மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, அது பெரிய ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, கிராண்டா பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, எங்களோட கடையில இப்ப என்னெல்லாம் இருக்குது, அந்த கடையில நம்ம என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இப்ப அடுத்து பாத்துடலாம். இப்ப நான் இது ஒரு என்ட்ரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன தேவை, என்னெல்லாம் தேவை, எப்படி எல்லாம் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாங்கிறத இப்ப நம்ம அடுத்தடுத்து அப்படி நம்ம சொல்லிட்டே நம்ம சொல்லலாம். இப்ப இந்த ரேக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த டெக்கரேஷன் தேவையான ஃபிளவர், அதாவது நம்ம ஃப்ரூட்ஸுக்கு மேலேயோ நம்ம அந்த பேக்கிங் மேலேயோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்லயும் வந்து எவ்வளவு வச்சிருக்கோங்கிறது நீங்க ஒரு ரேக் ஃபுல்லா வந்து டெக்கரேஷனுக்கு மட்டுமா அப்படின்னு ஆச்சரியப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பா வந்து அவ்வளவு வந்து நம்ம யூஸ் பண்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். இப்ப வந்து இந்த டெக்கரேஷன் மெட்டீரியல் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ரேக் வச்சிருக்கோம். அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் மெட்டல் பாஸ்கெட், இப்போ வந்து யூனிக்கா வந்து ஒரு இங்கிலீஷ் டைப்ல வந்து நீங்க வந்து ஒரு பேக்கிங் பண்ணணும், டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மெட்டல் பிளேட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்க யாருக்கு கிஃப்டா கொடுக்கணும், இல்ல பொக்கேவா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பூராமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல் பிளேட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேக்கிங் மட்டும் எனக்கான டைம் இல்லை, அதுக்கு நானா வந்து பேக்கிங் பண்ணணும், கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நெட்டு, ஏதாவது வந்து சும்மா நம்ம வீட்டுல வந்து பழைய துணி கட்டுற மாதிரி கூட அப்படி கட்டி கூட நம்ம வந்து ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நெட்டு வந்து கலர் கலரா நம்ம வந்து வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த மாதிரி கலர் பிடிச்சிருக்கோ அதுல வந்து நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிளவர் சும்மா ஒரு பேஸ்கெட் வாங்குறீங்க, நீங்க வந்து ஃப்ரூட்ஸ் உள்ள வச்சு நம்ம ஒரு பேக்கிங் பண்ணணும், ஒரு 5 நிமிஷத்துல பேக்கிங் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலர்ஃபுல் நெட் எல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இதெல்லாம் இது எல்லாமே இன்னைக்கு ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து யாருமே வந்து தாம்பலம் கொடுக்காதவங்க யாருமே இல்லை. அது சும்மா ஒரு வளகாப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஏஜ் அட்டன் ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஒரு லோ காஸ்ட்ல இருந்து ஒரு 6 rupeesல இருந்து பாத்தீங்கன்னா 150 வரைக்குமே நம்ம என்ன வச்சிருக்கோம்னா இந்த பேக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அப்ப நீங்க ஒரே இடத்துக்கு வந்தீங்கன்னா இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா ஒண்ணு வந்து இந்த கடையில அந்த ஒண்ணு வாங்க வேண்டியிருக்கும், அந்த கடையில ஒண்ணு வாங்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்காம இங்க வந்து ஒரு சீர்வரிசைக்கு வேணும், நம்ம வந்து டெக்கரேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரே இடத்துல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க உங்க அடுத்த கட்ட வேலையை நீங்க பார்க்கலாம். இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க உங்களோட அடுத்த வேலைகளை நீங்களே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஃபைபர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 60 rupeesல இருந்து இதுல வந்து 200 வரைக்கும் நம்ம வெரைட்டிஸ் வேணும், கொஞ்சம் லோ காஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நீங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100-150 வெரைட்டிஸ் வச்சிருக்கோம், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் பாத்தீங்கன்னா அது நம்ம உள்ள ஃபுல்லா வச்சிருக்கோம். இல்ல ஒரு 1000 பீஸ் வேணும் எங்களுக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி நாங்க 3 குடோன் வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து ஹோல்சேலா பண்ணணும், யாராவது இதை வந்து நாங்க எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதை நாங்க பிசினஸா பண்ணவங்க கூட எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போய் பிசினஸா பண்றவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அதை தாண்டி அப்படியே நீங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் கான்செப்ட் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இது லோட்டஸ் மேல ஒரு பிளேட் இருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கான இந்த லோட்டஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இப்ப ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்கணும், இப்ப எல்லாம் ஆரத்தி வந்து மச்சினீச்சி எடுக்கிறது, அத்தைங்க எடுக்கிறதுலாம் வந்து ஒரு கேலி கிண்டல் இதெல்லாம் பண்ணி வந்து ஆரத்தி எடுக்கிறது இன்னைக்கு வந்து ஃபேமஸ் ஆகி போச்சு. அவங்கள்ட்ட காசு வாங்குறது, அவங்கள்ட்ட எப்படி காசு கேட்கறது அப்படிங்கிறதுலாம் ஒரு ஃபேமஸா போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி ஆரத்தி தட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கஸ்டமைஸாவே உங்களோட நேம் கட்டிங்லாம் பண்ணி கூட நம்ம வந்து ஆரத்தி பிளேட் பண்ணி கொடுப்போம். அப்படியே நீங்க பார்த்து அப்படியே வந்திருந்தீங்கன்னா இப்ப இந்த சாரி ட்ரெஸ் வைக்கிறது, இப்ப பட்டு சாரிலாம் நம்ம வந்து 40,000-50,000 கொடுத்து வாங்குவோம். ஆனா வந்து அதுக்கு ஒரு சாரிக்கு அந்த மாதிரி வந்து இது மாதிரியான ஒரு ட்ரைஸ் மட்டுமே கொஞ்சம் நிறைய வச்சிருக்கோம். இப்ப கஸ்டமைஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது இல்லாம வந்து கஸ்டமைஸா கூட நம்ம நிறைய வந்து ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து சாதாரண ஒரு விஷயமா தெரிஞ்ச மாதிரி கூட இது வந்து நம்ம ஆரத்தி தட்டா கூட இப்ப நம்ம பிளேட் வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா கூட நம்ம இதை வந்து நம்ம மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் கலெக்ஷன் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம இது வந்து நிறைய விஷயம் வச்சிருக்கோம்.
இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி மெட்டல் பிளேட்ல அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணி இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுலயே வந்து நம்ம கப்பு, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட், ஃபிளவர் வைக்கிற ஸ்டாண்டு, இது எல்லாமே நான் எல்லாமே வச்சிருக்கோம். ஒட்டுமொத்தமா நான் வந்து நம்ம அந்த டெக்கரேஷன் தேவையான விஷயத்த வந்து நம்ம எல்லாமே நம்ம கடையில, ஒரே கடையில வந்து நீங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து போயிடலாம். இப்ப எல்லாத்துக்குமே யூனிக்கா வந்து எல்லாத்துக்குமே சில்வர் வந்து அவங்கவுங்க வீட்டுல வந்து ப்ரொவைட் பண்ணணும், அவங்க வீட்டுல அந்த சில்வர் வைக்கணும்னு சொல்லி ஒரு சின்னதாவது வந்து குட்டியாவது இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து சில்வர்ல வந்து ஜெர்மன் சில்வர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து சில்வர் டிப்பா இருக்கு. இது வசதியானவங்களும் இன்னைக்கு இதுதான் வாங்குறாங்க, வசதி இல்லாதவங்களும் இதான் வாங்குறாங்க. அப்படி நினைக்கிறவங்க வந்து இந்த பன்னீர் செம்பு, சந்தன கிண்ணம், இந்த மாதிரி எல்லாமே வந்து அதுல எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம கடையில எல்லாமே வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஒரு சந்தனம், இப்ப நம்ம சந்தனம் குங்குமம் இல்லாத எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. நம்மளோட முறைப்படி பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அது மாதிரி இல்லாம எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது. அப்ப நீங்க வந்து சில்வர் கோல்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு வைப்ரேஷனான ஒரு மெட்டல். அது இல்லாம எந்த ஒரு கல்யாணமும் ஒரு குண்டுமணி தங்கமாவது போட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு குண்டுமணியாவது ஒரு வெள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து கூட இப்ப இதுல வந்து கண்டிப்பா வெள்ளி இருக்குதா சார், நீங்க வெள்ளி இருக்குதானா கண்டிப்பா இருக்குது. கண்டிப்பா இருக்குது. அப்போ நம்ம அதோட அளவுதான் கம்மியே தவிர மற்றபடி நம்ம இந்த ஃபங்க்ஷன் முடிச்ச போது பாத்தீங்கன்னா இது யாராவது வெள்ளி இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இப்ப பாருங்க, இப்ப நீங்க வெள்ளி தட்டு எடுத்துட்டு போய்க்கலாமா இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதனால வந்து இப்ப என்னன்னா, நீங்க வெள்ளி எல்லாம் இன்னைக்கு இல்ல அப்படியெல்லாம் நீங்க அப்படியெல்லாம் அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க வந்து ஜெர்மன் சில்வர் வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொட்டி குமிச்சு வச்சிருக்கோம், பாத்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். இல்ல சார் இது 2000 ரூபாய், 1500, 3000 கொடுத்து வாங்க முடியல சார் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எங்கள்கிட்ட வாடகைக்கு 200 rupees வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே கஸ்டமருக்கு வந்து ஏதாவது வந்து எவ்வளவு சுமையை குறைக்க முடியுமோ, ஒரு ஃபங்க்ஷன்ல எவ்வளவு வேல்யூவை வந்து அவங்களுக்கான அந்த காஸ்ட் வைஸை கம்மி பண்ண முடியுமோ அதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து இப்ப மெயின் ப்ராஜெக்ட் வந்து இப்ப எல்லாத்துக்குமே ஒரு டாய்ஸ். இப்ப டாய்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம். இப்ப ஒரு வளகாப்பு நடக்குது அப்படின்னா அந்த வளகாப்பு, தொட்டில், குழந்தை, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி வந்து பிரெக்னன்ட் லேடினா அவங்க வந்து வளகாப்பு பண்ணும்போது எப்படி உட்கார்ந்து இருப்பாங்களோ அதை நம்ம அந்த டாய்ஸா வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீர்வரிசை தட்டை வைக்கும் போதுதான் அதோட லுக் வந்து நம்ம எப்படி இருக்கணும் வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து இந்த மாதிரி இப்ப வந்து இந்த பிரெக்னன்ட் லேடி முன்னாடி சீர்வரிசை தட்டு, இதுக்கு முன்னாடி சீர்வரிசை தட்டெல்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது அதோட லுக்கே வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு போட்டோஸ். இன்னைக்கு எல்லாத்தையும் செல்போனு இதெல்லாம் கையில இருக்கனால எல்லாம் வர்றவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டோ, ஒரு செல்ஃபி இது மாதிரி எடுக்கிறவங்க நினைப்பாங்க. அப்படி எடுக்கிறவங்க நினைக்கிறது நம்மகிட்ட ஏதோ ஒரு கண்டென்ட் இருந்தாலும் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதனாலே வந்து இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் வைஸா இருக்கும். நீங்க தேவையில்லை, நீங்க வந்து வாடகைக்கு கூட எங்கள்கிட்ட புக் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இல்ல சார் இல்ல நீங்களே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கூட ஒட்டுமொத்த ஃபங்க்ஷனையும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். வளகாப்பு பார்த்தோம். இப்ப வந்து சீருங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே நம்ம வீட்டுல எப்போ அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகும், நம்ம அந்த சீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய வீட்டுல ஏங்குறதுக்கான காரணம் என்னன்னா எல்லா வீட்டுல ஒரு பொண்ணு 2 பொண்ணு அந்த மாதிரிதான் இருக்குது. இப்ப அந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிற ஒரு வீட்லயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து சீர் வந்து எப்படி பண்ணணும் எவ்வளவுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றதுக்கு மட்டும் அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் பிளான் பண்றவங்க நினைக்கிறவங்க நம்ம ஒரு கிராண்டா பண்ணணும், ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்க நம்ம சீர்வரிசை தட்டு கடைக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணா என்னென்னலாம் ஒரு தீம் பண்ணுவாங்களோ அதோட தீம் எல்லாமே இருக்குது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து சீர்ல வந்து இந்த தலைக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணு ஊஞ்சல் உட்கார்ற மாதிரி, அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல உட்கார்ற மாதிரி, அந்த பொண்ணு குடிசை கட்டி குடிசையில உட்கார்ற மாதிரி, இது மாதிரி எல்லா தீம் வைஸுமே நம்ம வச்சிருக்கோம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இப்ப நிச்சயதார்த்தங்கிறது வந்து எப்படின்னா ஒரு லைஃப், இப்போ ஒரு லைஃப் வந்து ரெண்டுமே ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நிச்சயதார்த்தம். இப்ப இந்த பிளாட்ஃபார்மே வந்து இன்னைக்கு நம்ம தலைமுறைகள், நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் என்ன பண்றாங்கன்னா ஒரு உறுதிப்படுத்துறதுக்கு வந்து இந்த சம்பந்தி தட்டை மாத்தினாலே இந்த பொண்ணும் பையனும் உறுதியாகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்ப இந்த தட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு நீங்களே அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு தட்டை மாத்தினா இந்த பையனும் பொண்ணும் உறுதிப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் வந்து தட்டு மாத்தியாச்சா அப்படின்னா உறுதிப்படுத்தியாச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கான்செப்ட் தீமோட வந்து நம்ம ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தந்துடும். அது பொண்ணு வீட்டுல இருந்து நம்ம கூப்பிட்டு சார் எனக்கு திருச்சியில ஃபங்க்ஷன் சார் நான் இருக்கேன், நான் சென்னையில, எனக்கு நீங்க அங்க பண்ணிட முடியுமா அப்படின்னா பண்ணிடலாம். சார் நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு திருநெல்வேலியில பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா அங்கேயும் கூட பண்ணிக்கலாம். இங்கதான் பிளேஸ், இங்கதான் வந்து ஏரியா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க எங்க வேணாலும் எங்க இருந்து வேணாலும் ஃபங்க்ஷனை புக் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி நாம சூப்பரா பண்ணி தந்துறது எங்களோட வேலை. இப்ப நீ இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்க்கும் போதே தெரியும்,
ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கடையில வந்து வேற ஏதாவது இருக்குதா, வேற ஏதாவது கான்செப்ட் இருக்கு அப்படின்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா நாங்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த சீர்வரிசை தட்டை பேஸ் பண்ணி, இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி மட்டுமே தான் இந்த கடையை நம்ம வந்து கட்டமைச்சிருக்கோம். இப்போ அதனால வந்து நீங்க ஏதாவது இது கிடைக்குமா, இது கிடைக்காதா அப்படியெல்லாம் யோசனை பண்ணிட்டு தேவையே இல்லை. உங்க வீட்டுல ஒரு அழகான ஃபங்க்ஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய எங்களோட நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் நீங்க எப்படி பண்ணலாங்கிறது ஒரு ஐடியானா இந்த ஐடியா பண்ணிக்கலாம். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்க கடை எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வந்து இப்போ வந்து காந்திபுரம் கிராஸ் கட் ரோட்ல 14 நம்பர் கட்டில் இருக்குது. எஸ்எஸ் பிரியாணி தான் உடனே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா எங்க கடை வந்து வேல் டவர்ஸ்ங்கிறது மேல லொக்கேட் ஆயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இப்ப புதுசா கண்ணப்பா ஹோட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க. அதை தாண்டோடனே ரைட் சைட்லயே சீர்வரிசை தட்டு கடைன்னு சொல்லி பெருசாவே நாங்க போர்டு பிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து சிவா டெக்ஸ்டைல் நேர் ஆப்போசிட்ல நாங்க லொக்கேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி 3 கடை இருக்குது. திருப்பூர்ல இருக்கவங்க கூட அங்க கூட நீங்க எங்க கடை இங்க என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கோ எல்லா கடையிலும் ஒரே மாதிரி தான் கலெக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு கஸ்டமர் கேட்பாங்க, சார் இங்க அங்க நல்லா இருக்குமா, அங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு எங்க பக்கமா இருக்கு, எங்க உங்களுக்கு சௌரியமா இருக்குதோ அங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க, பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க, உங்க வீட்டுல நாங்களே வந்து பண்ண நினைக்கிறவங்க, இல்ல உங்க ஃபங்க்ஷனை கிராண்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்தே கிராண்டா பண்ண நினைக்கிறவங்க எல்லாருமே கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பட்ஜெட்டுங்கிறது வந்து நான் தான் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்கள்ட்ட சொல்லிட்டேன். வந்து லோ காஸ்ட்ல இருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் நம்ம எவ்வளவு கிராண்டா பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் காஸ்ட் வைஸ், அவ்வளவுதான் காஸ்ட் வைஸ் நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன காஸ்ட் வைஸ்ல இருக்குதோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பரா பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி உங்க வீட்டுல இப்ப என்ன ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் எங்களை கீழே இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷனை அழகா பண்ணி தர வேண்டியது எங்களோட அழகான வேலை. உங்க ஃபங்க்ஷன் இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்க ரொம்ப கிராண்டா கண்டிப்பா எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். இனி உங்கள் விசேஷம் எங்களுடன். நம்ம இதுல வந்து நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் பண்றீங்களாங்க சார்? ஏதாவது கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து தொழில் தொடங்கலாம்னு நினைப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரெண்டிங். இந்த ட்ரெண்டிங் வந்து எப்படின்னா இப்ப நம்ம கன்னியாகுமரியா இருக்கட்டும், இல்ல வந்து புதுக்கோட்டையில இருக்க ராமநாதபுரம், தேனி, போடி, கம்பா இந்த மாதிரி ஒரு நகர்ல வந்து இது வந்து சொன்னாலே சீர்வரிசை தட்டு அப்படின்னா அப்படி இப்படி ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப நிறைய பேர் எங்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ் எல்லாம் நாங்களே வந்து ஓனா நம்ம சொல்லி கொடுத்து அவங்க இன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல உட்காந்தே வந்து இந்த ஒரு டெய்லரிங் பிசினஸ் பண்றவங்க, ஒரு பியூட்டிஷியன் பிசினஸ் பண்றவங்க, இல்ல வீட்லயே உட்காந்து ஏதாவது பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இப்ப இந்த கிளாஸ் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வீட்டுல உட்காந்தே மாசம் சம்பாதிக்கிற மாதிரி நம்ம வந்து உள்ள கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நீங்க கண்டக்ட் பண்ணி நீங்க உங்களோட மணியை ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல வந்து ஒரு எனக்கு இது ஒரு கிரியேட்டிவ் பிடிக்கும், இல்ல வந்து இது மாசத்துல ஒரு 4 நாள் 5 நாள் பண்ணா போதும், ஏன்னா வந்து எல்லா நாளும் 30 நாள் முகூர்த்தம் இருக்க போறது இல்லை, அந்த மாதிரி ஒரு சிம்பிளான வேலை, நமக்கு ஒரு மைண்ட் செட்டுக்கு ஒரு கிரியேட்டான ஒரு வேலையை வந்து நீங்க வந்து ஈஸியா நீங்க வீட்டுல உட்காந்தே பண்ணி ஏதாவது ஒரு உங்க வீட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கிளாஸை நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பண்ணனால உங்களுக்கு என்னன்னா உங்களோட மைண்ட்ஸ் எப்பவுமே வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவா இருக்கும். அது உங்க குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம கிரியேட்டிவ் மைண்ட் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கும். அதனால வந்து ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சு பழகி நம்ம அந்த வேலையை செய்யறதோட இஷ்டப்பட்டு செஞ்சு பழகி இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும் போது நமக்கான வேலைகள் நமக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து வேற மாதிரி அமையும். அது மாதிரி வந்து நீங்க கிளாஸ் கண்டென்ட் பண்ண நினைக்கிறவங்க கூட கீழே கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறது நம்ம ஆபீஸ்ல உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஆஃப்லைன்ல வந்து நம்ம இப்ப வந்து எல்லாருமே வந்து ஆஃப்லைன் நம்ம ஆன்லைன்ல சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம உங்களை ஏமாத்துறதுக்கும் நமக்கு அதுக்கு விருப்பம் கிடையாது. ஆன்லைன்ல வந்து ஆமாங்க நீங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு சொல்லி கொடுக்கலாம். ஆனா இந்த பொருள் ஆன்லைன்ல பார்க்கும்போது இது என்ன சைஸ், என்ன பேக்கிங், எவ்வளவு ஸ்பேஸுங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்படி ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் எங்களை கம்ப்ளைண்டா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த உலகம் வந்து கடல் கடந்து வாடி செய்யன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய பழமொழி இருக்குது. அதனால வந்து நம்ம ஒரு விஷயத்தை பழகுறதுக்காக நம்ம வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். ஒரே ஒரு நாள் வந்து நம்ம கடையை நீங்க ஒரு விசிபிள் பார்த்துட்டு என்னோட கிளாஸ்ல ஒரு நாள் அட்டன் பண்ணீங்கனாலே கண்டிப்பா நீங்க ஒரு பிசினஸ் உமன் ஆயிருவீங்க. கண்டிப்பா ஒரே ஒரு நாள் அட்டன் பண்ணீங்கனாலே கண்டிப்பா என்னால ஒரு பிசினஸ் உமன் ஆக முடியும். அப்படி நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து கண்டிப்பா அதை என்ன இந்த கடையை பார்த்துட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போனீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லை எனக்கு ஆன்லைன்ல தான் வேணும்னு நினைக்கிறவங்க பேசிக்கா நான் சொல்றதுதான் இதுதான் என்னோட பதில். நான் வந்து யாரையும் ஏமாத்தக்கோ இல்லை வந்து நமக்கு ஒரு கத்துக் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அப்படி ஆன்லைன்ல கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கத்துக்கலாம்.
அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இந்த இது எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமாங்க சார் சேஃபா? இப்போ நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, துபாய் எல்லா பக்கமுமே நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. டெய்லி எங்களோட ஆன்லைன் ஷாப்புக்கு மட்டுமே நாங்க தனியா ஒரு குடோன் வச்சிருக்கோம். அங்க பேக்கிங் எல்லாமே பண்ணி எல்லாமே டெலிவரி போயிட்டே இருக்குது. இந்தியா ஃபுல்லாவே நம்ம வந்து எல்லா பக்கமும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து நீங்க வந்து சரி இங்க இருந்து அங்க அவ்வளவு தூரம் போய் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா எல்லாமே அப்படின்னு நினைக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு வீடியோ காலுக்கு தனியா ஒரு நம்பர் வச்சிருக்கோம், வாட்ஸ்அப்புக்கு தனியா நம்பர் வச்சிருக்கோம், எங்களோட ஃபேஸ்புக் உங்களுக்கு கனெக்டிங் எப்பவுமே பீப்புள்ஸ் நாங்க எப்பவுமே வச்சிருக்கோம். அந்த கனெக்டிங் பீப்புள்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை இல்லை, உங்களுக்கு எப்படி தேவைங்கிறத அவங்களே கரெக்ட் பண்ணி அவங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான சர்வீஸ் கொடுத்துருவாங்க. கண்டிப்பா ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலுமே கண்டிப்பா வந்துடும். ஏன்னா ஆன்லைன்ல ஒவ்வொருத்தங்க இப்ப வந்து என்னன்னா ஆன்லைன்ல இப்ப வந்து பண்றதுக்கான ஒரு பயத்தோட ஏதாவது பொருள் மாத்தி அனுப்பிச்சிருவாங்களோ, ஏதாவது அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ சொல்லி இப்போ ஒரு அச்சம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தங்க வீட்டுல இருந்து பண்றவங்க நார்த் இந்தியால இருந்து வரக்கூடிய சில மெட்டீரியல்லாம் வந்து அந்த மாதிரி தப்பான முறையில் அனுப்பிச்சு விட்டுறதுனால அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா வந்து அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்னா கரெக்டா வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி சந்தேகமே டவுட்டே தேவையில்ல. எங்களோட பிளாட்ஃபார்ம்ல எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நாங்க வச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்தா கூட நீங்க எங்களை திருப்பி கான்டாக்ட் கூட பண்ணிக்கலாம். அதனால வந்து பக்காவா உங்க வீட்டுக்கு சேஃபா வந்து சேர்ந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் எவ்வளவு ஆசையா வாங்குறீங்க, அடுத்த கட்டம் நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இது வந்து எவ்வளவு தூரத்துக்கு வாங்குறீங்கன்னு எல்லாமே எனக்கு இந்த உணர்வு எல்லாம் புரியும். அதனால வந்து டெலிவரி வந்துருமா வந்துடாதா அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஒரு அச்சம் பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பா வந்து பக்கம் சேஃபா வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். கண்டிப்பா தருவாங்க. அதுக்கு வந்து சில விதிமுறைகள் இருக்குது. ஏன்னா நார்மலா வந்து நம்ம வந்து பேசிக்கா வந்து நம்ம ஒரு ரீட்டெயிலுக்கும் ஒரு ஹோல்சேலுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கணும்ல. அது மாதிரி நினைக்கிறவங்க இவங்க ஏற்கனவே நாங்க பண்ணிட்டு இருக்கோங்க, எங்களோட ஐடியா கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எங்களுக்கு அதுக்கான என்ன டிசிஷனோ கண்டிப்பா சொல்லி உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க ஹோல்சேல் கண்டிப்பா பண்ணலாம். இப்போ கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு பியூட்டிஷியன் கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு பேக் ட்ராப் பண்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடா ஒரு ஈவெண்ட் பண்றவங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அவங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல புதுசா சார் நான் வீட்லயே இருக்கேன் போர் அடிக்கு சார், இல்ல ஒரு கேர்ள் ஒரு படிச்சுட்டு இருக்க பொண்ணா இருக்கலாம், இல்ல ஆக்சுவலா இப்போ தான் காலேஜ் போயிட்டு இருக்காங்க, நான் படிச்சுட்டே ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இல்ல வந்து நான் இப்போ ஏற்கனவே ஒன்னு பண்ணிட்டு இருக்கேன், இது அடிஷனலா பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் இதை வந்து நீங்க பண்ண நினைக்கிறவங்க பண்ணலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் முழு சப்போர்ட் என்னோட கண்டிப்பா பண்ணி தர முடியும். ஓகே சார். கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவைப்படுது, ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்கால போயிட்டு நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி இப்பயே புக் பண்ணிக்கோங்க. பை.